முதலிலே பேச வருபவர்கள் உள்ளே என்கிறார். அதாவது உள்ள போய் கடவுள்கிட்ட பொருள் வேணும்னு அருள் வேண்டுகிற பிச்சைக்காரன் தான் இரவலர் தான் சிறந்த இரவலர். யார் உண்மையான பிச்சைக்காரன், யார் உண்மையான பிச்சைக்காரன் என்ற கேள்விய முன்வைத்து உள்ளதா அப்படின்னு பேசிட்டு வர்றாங்க திருக்குறள் தொண்டர் திருமதி சிவகாமி சண்முகம். இவங்க பல்வேறு விருதுகளை பெற்றிருக்கிறாங்க. சங்கத்தமிழ் தொலைக்காட்சியினுடைய மேலாண் இயக்குநராக, ஸ்டெப்டியுடைய மேலாண் இயக்குநராக இருக்கிறாங்க. அது இல்லாம மிக அதிகமான பார்வையாளர்கள் கொண்ட ஒரு வலைக்காட்சியை அவங்க சிவகாமி சண்முகசுந்தர பேர்களில் நடத்தியிருக்காங்க. நாள்தோறும் திருக்குறளுக்கு உரை சொல்லுவது, திருக்குறள் சார்ந்த கதைகளை சொல்லுவது, திருக்குறளுக்கான விளக்கங்களை சாதாரண மக்களிடம் கொண்டு செல்வது, இந்த திருக்குறள் சார்ந்த பல்வேறு பணிகளை செய்வதாலேயே அமெரிக்க முத்தமிழ் தொலைக்காட்சியிலே நாளும் ஒரு திருக்குறள் நிகழ்ச்சியிலே பங்கேற்று திருக்குறளுக்கு உரை வழங்குவது, இப்படி பல்வேறுபட்ட பணிகளை இவர் செய்து கொண்டிருக்கிறார். அந்த வகையிலே இவர் திருக்குறள் தொண்டர் என்கிற விருதையும் பெற்று சிறப்பாக பயணித்துக் கொண்டிருக்கிறார். இவர் இன்றைக்கு உள்ள போய் கடவுள்கிட்ட போய் கையேந்துகிறானே அவன் தான் உண்மையான பிச்சைக்காரன் அப்படின்னு பேச வர்றாங்க. சிறந்த இரவலன்னு சொல்ல வர்றாங்க. எல்லாம் 3 பேரும் மதுரை பக்கம். எனவே வீச்சறிவாள், வெட்டறிவாள், என்னென்ன அறிவாள்லாம் இருக்கோ அதெல்லாம் எடுத்துக்கொள்ளாமல் தங்களுடைய சொந்த அறிவால் பேச வருகிறார்கள். அதெல்லாம் எடுத்துட்டு வரமாட்டாங்க. நம்பிக்கையோடு இருக்கிறோம். வாங்கம்மா. அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் ஐயன் வள்ளுவரை தொழுது செயலராம் பாவேந்தரை வணங்கி ஒருங்கிணைப்பாளராம் நீலகண்ட ஐயா அவர்களுக்கு என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்பேற்பட்ட பட்டிமன்றத்திற்கு நடுவராக இருப்பதற்கு பிச்சைக்கார சங்கத்தின் தலைவராக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் இந்த கருத்துக்களை பகுத்தறிந்து சிறப்பானது ஒரு தீர்ப்பளிப்பதற்காக வந்திருக்கும் நடுவர் அவர்களுக்கு என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஐயா, நாங்க என்ன சொல்ல வரோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிச்சை புகினும் கற்கை நன்றேன்னு சொன்னாங்க. கற்கை நன்றே, கற்கை நன்றே, பிச்சை புகினும் கற்கை நன்றேன்னு. அது மாதிரி பிச்சை எடுக்கிறது தப்புன்னு சொல்லல. அப்படின்னாலும் கல்வி கத்துக்கோங்க தான் நம்மளுடைய முன்னோர்கள் சொன்னாங்க. ஆனா அப்படி கல்வி கற்றதுக்கு அப்புறமாவும், பதவிக்கு வந்ததுக்கு அப்புறமும், நல்ல ஒரு நிலைமைக்கு வந்ததுக்கு அப்புறமும் கடவுள்கிட்ட போயிட்டு கையேந்தி நிக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்களதான் நாங்க சொல்றோம். வெளியில இருக்கவங்க கையேந்துறாங்க அப்படின்னா அவங்க அத்தியாவசியத்துக்காக கையேந்துறாங்க. அன்றைக்கு அவங்களுடைய பசியை தீர்க்கறதுக்காக கையேந்துறாங்க. அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்றதுக்காண்டி எல்லாருக்கும் தெரிஞ்சு வெளிப்படையா கையேந்தி அவங்களுடைய இயலாமையினால பிச்சை கேக்குறாங்க. ஆனா இந்த ஆலயத்துக்கு உள்ள போறாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு இல்லைன்றதெல்லாம் கிடையாது. யாருக்கும் தெரியாம போய் கடவுளையே ஒரு தரகரா ஆக்குறாங்க. அருள் வேண்டி கேட்டா பரவாயில்ல, இல்லைன்னா கடவுளுடைய அனுகிரகம் வேணும்னு கேட்டா பரவாயில்ல. ஏற்கனவே அவங்களுக்கு பொருள் இருக்கும், ₹1,00,000 இருக்கு அப்படின்னா அது கோடி ரூபாய் ஆகணும் அப்படின்னு சொல்லி பேராசையினால போய் கேக்குறாங்க. அது மட்டும் அல்லாமல் நல்ல ஒரு பங்களா வீட்டுல இருந்தா இன்னும் அதை விட இன்னும் ஒரு 4 வீடு வாங்கணும் அப்படின்னு சொல்லி போய் கேக்குறாங்க. அந்த மாதிரி எல்லாம் கேட்கும் போது பாத்தீங்கன்னா, கடவுள் நமக்கு என்ன கொடுக்கல, இந்த மனித பிறவியே இந்த பிறப்பே நமக்கு கிடைச்ச ஒரு வரம். கூன் குருடு செவிடு இன்றி பிறத்தல் அரிதுன்னாங்க. அது மாதிரி நமக்கு கண் பார்வை நல்லா இருக்கு, கை கால் நல்லா இருக்கு, உடம்பு நல்லா இருக்குன்னா உழைச்சு சாப்பிடறத விட அதை விட வேற என்ன இருக்கு? அதையெல்லாம் இருக்கிறதுனால அவங்களுக்கு அதனுடைய அருமை தெரியல. அதனால எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்றாங்க. இது மட்டுமா அவங்க பண்றாங்க? நவீனமா பிச்சை எடுக்கிறாங்க. இப்போ வெளியில இருக்கவங்க கையேந்தி பிச்சை எடுக்கிறாங்கன்னா, இந்த மாதிரி கோயிலுக்குள்ள போறவங்க எல்லாம் எப்படி எடுக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, புலனத்துல எடுக்கிறாங்க, இல்லைன்னா முகநூல்ல எடுக்கிறாங்க. ஒரு செய்தியை பரப்பி விட்டுட்டு இதை நீங்க இத்தனை பேருக்கு அனுப்பிச்சீங்கன்னா உங்களுக்கு நல்லது கிடைக்கும், இதை அனுப்பிச்சீங்கன்னா இதுக்கு கடவுள் அனுகிரகம் கிடைக்கும், இதுல கடவுளை வேற உடந்தையாக்குறாங்க. இதை நீ அனுப்பலைன்னா உனக்கு கெட்ட செய்தி வரும், இதை நீ அனுப்பிச்சேன்னா உனக்கு நல்ல செய்தி வரும். இப்படி எல்லாம் கடவுள் நம்பிக்கையோடு விளையாடுகிறார்கள். அவங்களுக்கு ஒரு தேவைன்னா அதை அவங்களோட வச்சுக்கணும். அதாவது என்னைக்கு மனிதனுக்கு திருப்தி இல்லையோ, நிறைவு இல்லையோ,
எவ்வளவு கேட்டாலும் வந்து அவன் வந்து மனசு நிறையவே நிறையாது. திருப்பி திருப்பி கேட்டுக்கிட்டே தான் இருப்பான். கோயிலுக்கு வந்து இப்போ ஒருத்தர் வேண்டுதல் வைக்கிறாங்க அப்படின்னா, எனக்கு பொருள் இல்லன்னு கேக்குறாங்கன்னா, பொருள் கிடைச்சிருச்சு அப்படின்னா பேசாம இருக்காங்களா? அடுத்து வேற ஒரு வேண்டுதல். இல்லன்னா அதுல இன்னும் கொஞ்சம் எனக்கு அதிகமா வேணும்ன்ற வேண்டுதல். இப்ப வந்து எதற்காகலாம் வந்து வேண்டுதல் வைக்கலாம்? தீராது வந்து இப்போ கல்யாணம் ஆகல அப்படின்னா, நல்ல ஒரு மணப்பெண் கிடைக்கணும். இல்லன்னா வந்து மணமகன் கிடைக்கணும் அப்படின்னு வேண்டுதல் வச்சா பரவால்ல. இப்ப நீங்க கூட பார்த்திருப்பீங்க ஒரு திரைப்படத்துல காட்சி. அதுல பாத்தீங்கன்னா, விவேக்குக்கு வந்து பெண்கள் மனசுல நினைக்கிறதெல்லாம் வந்து கேட்கும். அப்போ ஒரு மாமியார், மருமகளும் கோயிலுக்கு போயிருப்பாங்க. என்ன இவங்க வேண்டுறாங்க அப்படின்னு கேட்டா, அப்பதான் வந்து தெரியுது. மருமகன் வந்து மாமியார மாடு ஊட்டணும்னு வேண்டுறா. மாமியார் வந்து மருமகளுக்கு வந்து அ மு விழுந்துரணும், முடியாம போயிரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ மனசுல வந்து அவங்களுடைய எண்ணங்கள் என்ன அப்படின்றது வந்து வெளிய தெரிஞ்சா என்ன ஆகும் அப்படின்றதுக்காக அந்த நகைச்சுவை வச்சிருப்பாங்க. அது மாதிரி வெளியில இருக்கவங்களாவது வெளிப்படையா எனக்கு ஐயா, அம்மா, தாயே பிச்சை போடுங்க அப்படின்னு கேட்டுறாங்க. ஆனா உள்ள போறவங்க என்னென்னலாம் கடவுள்ட்ட வேண்டுறாங்க, கேக்குறாங்க, அத செஞ்சாகணும்ன்றாங்க. அத செய்யலைன்னா கடவுள் ஏதோ ஒரு குற்றவாளிய போல கடவுள வந்து திட்ட வேற செய்றாங்க. இவங்க மனசுல நல்ல எண்ணம் இல்ல. இவங்க நினைக்கிறதெல்லாம் வந்து நடக்கணுமா? அத வந்து ஒரு யாசகமா கூட கேட்காம அத வந்து ஒரு கட்டளையா வந்து நீங்க செஞ்சாகணும் அப்படின்னு சொல்லி கடவுளுக்கு வந்து கட்டளை இடுறதுக்கு இவங்க யாருங்கய்யா? ஒண்ணு கட்டளை இடுறாங்க. இல்லையா, அங்க போயிட்டு வந்து கடவுள வந்து ஒரு தரகராக்குறாங்க. நீ வந்து இத பண்ணு. எனக்கா இத பண்ணா நான் வந்து உனக்காக இத பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இல்லையா, நீ வந்து இப்படிதான் செஞ்சு ஆகணும். இல்லன்னா அப்படியாக்கும், இப்படியாக்கும் கடவுளுக்கே சாபம் விடுறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது வெளியில கையேந்தி பிச்சை கேட்கிறவங்க எவ்வளவோ பரவாயில்லன்னு தோணுது. உள்ள வர்றவங்களுடைய மனதுல வந்து தூய்மை இல்ல. ஊனுடம்பு ஆலயம்னு சொன்னாங்க. அதாவது மனசு வந்து தூய்மையா இருக்கணும். அகத்தூய்மை இல்லாத போது அவங்க ஆலயத்துக்கு வந்து என்ன பண்ண கடவுள வழிபட்டு என்ன பண்ண? அது அவங்களுக்கு வந்து வெளிப்படையான ஒரு இது இல்ல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, அன்னதானம்னு ஒண்ணு பண்றாங்க. கோயிலுக்கு வர்றவங்க அன்னதானம் பண்றது வந்து புண்ணியம் தேடி பண்ணணும். இல்ல புண்ணியம் அதனால அவங்களுக்கு சேரணும். ஆனா அவங்க பண்ற அன்னதானமே வந்து அவங்களுக்கு பாவத்த சேர்க்குது. ஏன்னா அவங்க வந்து பசியா இருக்கிறவங்களுக்கு அன்னதானம் பண்றது கிடையாது. இல்லன்றவங்களுக்கு அன்னதானம் பண்றது கிடையாது. யாருக்கு தேவையோ அவங்களுக்கு பண்றது கிடையாது. கோயிலுக்கு வெளியில இப்படி பசியா இருக்கவங்களுக்கு அன்னதானம் பண்ணா தான் புண்ணியம் கிடைக்கும். ஆனா அந்த கோயிலுக்கு வெளியில இருக்கிற பிச்சைக்காரர்களுக்கோ, இல்ல வந்து பசியால இருக்கிற வாடுறவங்களுக்கோ இந்த அன்னதானம் போய் சேர்றது கிடையாது. கோயிலுக்கு வர்ற பணக்காரர்கள் அங்க வந்து கடவுளை கும்பிடுவதற்காக வர்றவங்களுக்கு, அவங்களுக்கு தான் முதல்ல குடுக்குறாங்க. அன்னதானத்த குடுத்து, வர்றவங்களும் எப்படி வர்றாங்க? வீட்ல வந்து சமைக்காம கோயில்ல அன்னதானம் போடுவாங்க. இங்க வந்து சாப்பிட்டுறலாம். இல்ல இங்க வந்து சாப்பிட்டது மட்டும் இல்லாம, வீட்ல 4 பேர் இருக்காங்கன்னா, அவங்களுக்கும் சேர்த்து கட்டிட்டு போறாங்க. இதுல வந்து என்ன புண்ணியங்கய்யா கிடைக்கும்? பிரசாதம்ன்றது வந்து கடவுள் பார்த்து குடுக்கறது. அத வந்து ஒரு கை சாப்பிட்டு நிறைவடைஞ்சு போணும். அத விட்டுட்டு வீட்ல சமையல் பண்ணாம, இங்க வந்து 4 பேருக்கு கட்டிக்கிட்டு போனா, அதனால யாருக்கு புண்ணியம்? அதனால பாவம் தான் சேரும். அதே மாரி அன்னதானம் பண்றவங்களுக்கும் இதனால எந்த பலனும் இல்லைன்றாங்க. இல்லாதவங்களுக்கு, தேவைப்படுறவங்களுக்கு பண்ணும்போது தான் அந்த அன்னதானத்தினுடைய பலனே கிடைக்கும். அப்படின்னு வந்து சொல்றாங்க. அது மட்டுமா பண்றாங்க? உள்ள போறவங்க இன்னும் என்னென்ன அக்கிரமம்லாம் பண்றாங்க? அவரு வந்து கடவுள் வந்து என்ன சில்லறை வியாபாரமா பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர்கிட்ட போயிட்டு வந்து ரூ. 10 தட்டுல போட்டு மீதி ரூ. 8 குடுன்றது. இந்த மாதிரி வந்து சில்லறத்தனமா நடந்துக்கிறதெல்லாம் உள்ள போறவங்க தான். வெளியில இருக்க பிச்சைக்காரங்கள்ட்டயும் அப்படிதான் ஒரு ரூ. 10 மனசார போடுறது கிடையாது. அவங்க தட்டுல போட்டு அதுல இருந்து சில்லறை எடுக்கிறது. இந்த மாதிரி சில்லறைத்தனமான வேலைகள்லாம் பண்ணக்கூடியவர்கள் வந்து ஆலயத்துக்கு உள்ள போறவங்க தான். அவங்க வந்து கடவுளுடைய அருளை வேண்டுபவர்கள் அப்படின்னு வெளியில இருந்து பார்க்கிறவங்களுக்கு ஒரு மாயை தோற்றம் தான் தெரியுதே தவிர, உள்ள போய் ஒவ்வொருத்தர் மனசுக்குள்ள புகுந்து பார்த்தாதான் தெரியுது. ஆலயத்துக்கு அவங்க எதுக்காக வர்றாங்க அப்படின்னு. அவங்க வந்து கடவுள் நம்பிக்கையினாலயோ, கடவுள் மேல இருக்க பக்தியினாலயோ, கடவுளுடைய அருளை வேண்டி வருபவர்கள் அல்ல. அவர்களும் பொருள் வேண்டி வர்றாங்க. பல எதிர்பார்ப்புகளோட வர்றாங்க. ஏதோ ஒரு பலன் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வர்றாங்க. இந்த மாதிரி வந்து கோயிலை வந்து வியாபார சந்தையாக ஆக்குபவர்களும், அங்க வந்து புண்ணியத்த தேடுறேன்ற பேர்ல பாவத்தை சேர்ப்பவர்களும், இவங்கெல்லாம் தான் வந்து கோயிலுக்கு உள்ள வந்து போறவங்க. இவங்க தான் உண்மையான பிச்சைக்காரர்கள் அப்படின்னு நாங்க சொல்றோம். அதாவது வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தாருக்கு யாண்டும் இடும்பையில அப்படின்னாங்க. அதாவது வேண்டும் வேண்டாம் அப்படின்ற விருப்பு வெறுப்பற்ற இறைவனுடைய அடியை சேர்பவர்களுக்கு மட்டுமே எந்த ஒரு துன்பமும் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு இறைவனுக்கே வந்து துன்பத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இவங்கெல்லாம் வந்து பண்றாங்க. ஆலயத்துக்குள்ள வர்றவங்க இறைவனை வைத்தே வந்து போட்டி போடுறாங்க. இறைவனுக்காக வந்து அத பண்றேன், இத பண்றேன்னு சொல்லிட்டு அந்த இறை அருளையே வந்து
வீணாக்குறாங்க. எனவே நடுவர் அவர்களே, வெளியில இருக்கிறவங்களா உள்ள இருக்கிறவங்களான்றத விட உள்ளே இருப்பவர்கள் வந்து பிச்சைக்காரர்கள்னு நாங்க ஏன் சொல்றோம் அப்படின்னா, இல்லாத நிலையில கையேந்தினா பரவாயில்ல, எல்லாம் இருந்தும் ஆசையினால் பேராசையினால் மேற்கொண்டு கையேந்துவதோடு மட்டுமல்லாமல் கடவுளுக்கே களங்கம் கற்பிக்க கூடியவர்கள் தான் ஆலயத்தின் உள்ளே செல்பவர்கள் என்று என்னுடைய வாதத்தை வைத்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் ஐயா. அப்பா, இந்த அம்மா பேசுற பேச்சை கேட்டு எனக்கு நாக்கு தள்ளி போச்சு. வெயில் இல்ல, வெயில்னால நாக்கு தள்ளி போச்சு. ஒரு தண்ணி இருந்தா கொடுங்க, முதல்ல தண்ணி குடிச்சு. என்ன வைக்கிறாங்க பாப்பா எனக்கு. அப்பா தட்டுல அவன் சில்லறை கேட்டா தட்டுல துட போட்டுட்டு அதுல சில்லறை எடுத்துக்கிறாங்களாம். ஆனா உண்மை அதெல்லாம் ரொம்பவும் அவனே இறந்து வாழ்கிறான். அந்த இறந்து வாழ்வனுடைய தட்டுல காசை போட்டுட்டு அதுல இருந்து நீ ஒரு காசு எடுக்கிறன்னா நீ அவனை விட இரவலன் தான் சொல்லணும். நிறைய பாயிண்ட்டுங்க வச்சாங்க. கடவுளுக்கே கட்டளை போடுறாங்க. ஏமா கோயிலே கட்டளை தானே வச்சிருக்காங்க. கோயிலேயே ஒன்று கட்டளை, இதுக்கு இந்த கட்டளை, இதுக்கு இந்த கட்டளை, இதுக்கு இந்த கட்டளை. இந்த மொத்த கட்டளைகள் நிறைவேற்றுவதற்கு ஒரு கட்டளை, அதுக்கு பேர் அறக்கட்டளை அப்படி வச்சிருக்காங்க. கோயில் அப்படித்தான் வச்சிருக்காங்க. நிறைய வாதங்களை வச்சாங்க. கடவுள்கிட்ட அவங்க நிறைய சொல்லியிருக்காங்க. அதுக்கெல்லாம் பதில் சொல்ற நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு சிலது மட்டும் எனக்கு கொஞ்சம் வேடிக்கை இருந்தது. கல்யாணம் ஆகாதவர்கள் கணவன் மனைவி, அதாவது கல்யாணம் ஆகாத ஆண்கள் நல்ல மனைவி வேணும்னு கேட்கலாம், கல்யாணம் ஆகாத பெண்கள் நல்ல கணவன் வேணும்னு கேட்கலாம்னு சொல்லி சொன்னாங்க. ஆமா, உண்மைதான். கல்யாணம் ஆன பிற்பாடு போய் கேட்டுட்டு இருக்க கூடாது, அது முடியாது. வந்ததுதான், வாழ்ச்சது அது அப்படியே வாழ்ந்துட்டு போக வேண்டும். கல்யாணம் ஆனவங்க போய் அது கேட்கறது. சிறப்பான கருத்துக்கள்லாம் சொன்னீங்க. 4 வீடு கேட்கறாங்க அப்படின்னாங்க. அதெல்லாம் பாருது, 4 வீடு கேட்டானா தப்பு இருக்கு? கடவுளுக்கு பெரிய வீடு இருக்கு, சின்னதா ஒரு 4 வீடு கேட்கறாங்க, அவ்வளவுதான். என்ன வைக்க போறாங்கன்னு தெரியல. பாதத்தை வைக்க போறாங்களா இல்ல வைக்காமலே அப்படியே வெளியில போறாங்களா, கோயிலுக்கு உள்ள போய் பிச்சை கேட்கிறவங்க தான் பிச்சைக்காரர் சொல்ல போறாங்களா, இல்லன்னு வெளியே வர போறாங்களா, இவங்க அன்னைக்கு வர போறாங்களான்னு தெரியல. வாங்கம்மா வாங்க திருமதி, உள்ளே சென்று அருளை வேண்டுபவர்களே உண்மையான பிச்சைக்காரர்கள் என்று பாதத்தை வைப்பதற்காக வருகின்ற திருமதி சிவகாமி சுந்தரம். இவருக்கு ஒரு சிறப்பு உண்டு. இவருடைய கவிதையை பட்டிமன்றத்தினுடைய பல பட்டிமன்றங்களை கண்ட பட்டிமன்றத்தினுடைய தந்தை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பெயர் பெற்றிருக்கக்கூடிய சாலமன் பாப்பையா அவர்கள் படித்து இவர்களுக்கு ஒரு பாராட்டு குறிப்புரை கொடுத்திருக்கிறார் என்பதை இந்த நேரத்துல இந்த செய்தி இங்க சொல்லுவது மிகவும் பொருத்தமாக இருக்கும். வாங்க அணி வாதங்கள். அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய வணக்கங்கள். நாங்க ஏங்க எங்களுடைய வாதத்தை வைக்காம போறோம், என்ன ஆனாலும் வந்து வாதத்துக்கு பதில் சொல்லாம போறது கிடையாது. உங்களுடைய தீர்ப்பு சொல்லிரும் யாரு பிச்சைக்காரங்கன்னு. அதுக்காக தான் இப்படி ஒரு தலைப்பை கொடுத்து வாதமே பண்ணிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது இது தெரியாதா, இதுக்கு எதுக்கு ஒரு பட்டிமன்றம்னு கேட்கறதுக்கு நீங்க எதிரணியில உட்கார தேவையில்லை. அதே மாதிரி பாத்தீங்கன்னா எங்களுடைய அணியில யாசகர் யாரு, இரவலர் யாரு, பிச்சைக்காரங்க யாரு அப்படின்னு சொல்லி ஒரு தமிழாசிரியர் தெளிவா பாடம் எடுத்துட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறமும் இன்னும் எதிரணியினருக்கு அது புரியல அப்படின்னா அது ரொம்ப கஷ்டம். அதத்தான் நாங்க சொல்ல வரோம். அதே மாதிரி அவங்க சொன்னாங்க, அதாவது ஆலயத்துக்கு வர்றவங்க போறாங்களாமா, உள்ள போயிட்டு பொருளை வாங்கிட்டு வெளியில இருக்கவங்களுக்கு குடுக்குறாங்களாம். அது ஆலயமா இல்ல வங்கியான்னு தெரியல. இவங்கெல்லாம் எப்படி பிச்சைக்காரங்கன்னு போர்டு போட்டு உட்காந்துருக்காங்க. அந்த மாதிரி அவங்க வர்றபோது பேரை கூட போட்டுக்காம தமிழாசிரியர்னே போட்டு வந்திருக்காங்க. தெளிவா வச்சுட்டு போயிருக்காங்க. சிறப்புதான் சொல்லுங்க. அது மாதிரி இவங்க சொல்ற மாதிரி அது ஆலயமா இல்ல வங்கியான்னு தெரியலங்கய்யா. வருவாங்களாம், ஆலயத்துக்கு போவாங்களாம், பொருளை நிரப்பிட்டு வெளியில இருக்கவங்களுக்கு கொடுப்பாங்களாம். அதைத்தான் நாங்க சொல்றோம். உள்ள போயிட்டு இவங்க கேக்குறாங்க, வெளியில வர்றவங்களுக்கு கொடுத்தாலாவது பரவாயில்ல, அந்த பிச்சைக்காரர்களுக்கு பணம் போடுவதற்குள்ள அவங்களுக்கு மனம் இல்லை. இவங்க ஏதோ உள்ள போயிட்டு பெரிய இது மாதிரி கேட்டுட்டு வராங்க. அது வெளியில யாருக்கும் தெரியாது அப்படின்றனால இவங்களுக்கு தெரியல யாசகர்கள் யாரு அப்படின்னு.
பேர் தான் மாறுதே தவிர ஒரே செயல்தான். அவங்க வந்து கடவுள்கிட்ட போய் கேக்குறாங்க. அதாவது இல்லாத நிலையில வந்து வாய திறந்து கேட்டுட்டா அது கூட பரவாயில்ல. ஆனா எல்லாம் இருந்தும் இன்னும் மேற்கொண்டு வேணும் வேணும்னு கேக்குறாங்க பாத்தீங்களா? யாசிக்கிறாங்கல்ல அது கடவுள்கிட்ட போய். அதத்தான் நாங்க வந்து தப்புன்னு சொல்றோம். அவங்கதான் வந்து பிச்சைக்காரர்கள்னு நாங்க சொல்றோம். பிச்சைக்காரர்கள் வந்து வெளியில இருக்கவங்க வந்து பிச்சைக்காரர்கள் கிடையாது. அவங்க கூட வந்து பிச்சை எடுத்து அதுலயும் வந்து அவங்க வந்து வங்கி கணக்கு அவங்களுக்கு இருக்கு. அவங்களுக்கு வந்து வருமான வரி கட்ட தேவையில்ல. அவங்களுக்கு வருமானம் வந்து கணக்குலயே கிடையாது. அவ்வளவு வருமானம் அவங்களுக்கு வருது. அவங்களுக்குன்னு ஒரு சங்கம் இருக்குது, அமைப்பு இருக்கு, எல்லாமே இருக்கு. அவங்களுக்கு வந்து எந்த ஒரு குறையும் இல்ல. இப்ப உண்மையான பிச்சைக்காரர்கள் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆலயத்துக்குள்ள வர்றவங்க தான். எங்க அணியில சொன்ன மாதிரி ஒரு விளக்கு, குழல் விளக்க வந்து அன்பளிப்பா குடுத்தா கூட, அதுல பெயரெல்லாம் எழுதி வச்சா, அதனுடைய பலன் என்ன? அதனுடைய ஒளி வந்து வர்றதுக்கு தானே ஆலயத்துல ஒளி வீசணும்ன்றதுக்கா நீங்க குழல் விளக்கு குடுத்தா, அந்த ஒளி கொஞ்சம் கூட வெளிய வர முடியாத அளவுக்கு அதுல எல்லார் பேரையும் எழுதி வச்சா, அதனுடைய பயன் தான் என்ன? அதே மாதிரி சொன்னாங்க. அதாவது குடுக்கறது வந்து வள்ளல்கள்லாம் வந்து குடுத்தாங்கல்ல, அதெல்லாம் வந்து கிடையாதா? அத வந்து எப்படி நீங்க பிச்சைன்னு சொல்லுவீங்கன்னு. அதாவது என்றைக்கு வந்து நம்ம வாய விட்டு கேட்கிறோமோ, அது வந்து யாசகம் தான், பிச்சை தான். ஆனா நீங்க சொல்ற வள்ளல், கொடைத்தன்மை, ஈகை அப்படிங்கிறது வந்து கேட்காம கொடுக்கறது. மாரி போல பொழியறது. மழை வந்து வேணும்னு கேட்டு அது வந்து கொடுக்கறது கிடையாது. அது காலங்காலமா பருவமழை வந்து பெஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. அது மாதிரி தான் வள்ளல்கள் வந்து அவங்க வந்து கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. இப்ப முல்லைக்கு தேர் கொடுத்தாங்கன்னா, முல்லை வந்து எனக்கு தேர குடுன்னு கேட்கல. மயிலுக்கு போர்வை போத்துனாங்க அப்படின்னா, மயில் வந்து எனக்கு போர்வை குடுன்னு கேட்கல. அவங்க தேவை அறிந்து அவர்களாவே மனமும் வந்து கொடுக்கறதுக்கு பேரு தான் ஈகை. அதற்கு பேரு தான் கொடை. அதுவும் பிச்சையும் வேற. அதற்குள்ள வித்தியாசத்த நீங்க தெரிஞ்சுக்கோங்க. என்னைக்கு நீங்க வாய் விட்டு போய் கேட்கிறீங்களோ, அது ஆலயத்துக்கு வெளியில இருந்து கேட்டாலும் சரி, இல்ல இறைவனுக்கு முன்னாடி போய் கையேந்தி கேட்டாலும் சரி, இல்ல மனசுல கேட்டாலும் சரி, அது வந்து பிச்சை தான், அது யாசகம் தான். அது இறைவனுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு யாசகரா இருக்கோம், பிச்சைக்காரரா இருக்கோம். அதை ஏன் கேவலமா நினைக்கிறீங்க? எனக்கு ஒரு மன கஷ்டம், நான் போய் இறைவன் கிட்ட மனச விட்டு கேட்கிறேன் அப்படின்னா, அது பிச்சை தான். எனக்கு மன அமைதியை குடு அப்படின்னு நம்ம போய் பிச்சை கேட்கிறோம். அத வந்து ஒத்துக்கோங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, உடல் ஆரோக்கியம் கேட்டு போறாங்க அப்படின்றீங்க. அது வந்து ஐயா சொன்ன மாரி மருத்துவமனைக்கு போகாம கோயிலுக்கு போனாங்கன்னா, அத வந்து ஒத்துக்கலாம். அதே மாரி ஏழைகள்லாம் கோயிலுக்கு போறது இல்லையான்றீங்க. உண்மையான ஏழை கடவுளை நம்பி சும்மா இருக்கிறது கிடையாது. நம்ம ஐயன் வள்ளுவர் சொன்னது போல, "தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும்." அவன் தன்னுடைய உழைப்பை நம்பி உழைச்சு குடும்பத்த காப்பாத்துவான். அத விட்டுட்டு கடவுள் எனக்கு கொடுப்பாருன்னு வந்து கோயில்ல உட்கார்ந்திருக்க மாட்டான். நாங்க அந்த மாரி ஆட்கள பத்தி சொல்லவே இல்ல. கோயிலுக்குள்ள போறவங்க எல்லாரும் பிச்சைக்காரங்கன்னு நாங்க சொல்லல. உள்ளுக்குள்ள போய் கடவுள்கிட்ட பிச்சை எடுக்கிறவங்க, கையேந்துறவங்க, அருள்ன்ற பேர்ல அவங்க வந்து அளவுக்கு அதிகமா கேட்கிறவங்கள தான் வந்து நாங்க வந்து பிச்சைக்காரர்கள் அப்படின்னு வந்து சொல்றோம். மன நிம்மதி கேட்டு போறாங்க, பணம் கேட்டு போறாங்க, பொருள் கேட்டு போறாங்க. எது வேணுமோ எல்லாமே கேட்கறாங்க. ஆனா எதுவும் இல்லாம இல்ல. எல்லாமே இருக்கு. இருந்தாலும் இன்னும் அளவுக்கு அதிகமா கேட்கறாங்க. அதாவது சொல்லுவாங்கல்ல, பிச்சை எடுத்துதான் பெருமாளு, அத புடுங்கி திணிச்ச அனுமாருன்ற மாரி, அங்கேயே வந்து கஷ்டப்படுறவங்க இருக்கிறபோது, அவங்களுக்கு குடுக்க மனம் இல்லாம, அவங்க கிட்ட இருந்து எவ்வளவு சுரண்டலான்னு தான் பாக்குறாங்க. இப்ப இவ்வளவு ஆலயங்கள் கூடி போனதுக்கு காரணம் என்ன? மனசுல நெனச்சா வந்து இறைவன் இல்லையா? அப்போ வந்து ஒரு கதை சொல்லுவாங்க. கடவுள் வந்து இந்த மாரி சொன்னாராமா. நான் வந்து அவர் ஒரு ஆலயம் கட்டியிருக்காரு. அவருடைய ஆலயத்துக்கு போறேன். இங்க வந்து ஒரு மன்னர் வந்து செலவழிச்சு பெரிய சிவன் கோயில் கட்டி வச்சிருந்தாராம். அப்ப கனவுல வந்து அவர் சொல்லும்போது, "அப்படியா? அவர் எந்த ஆலயம் கட்டியிருக்காரு? நான் வந்து பார்க்கிறேன்னு" வந்தாராமா. ஆனா வந்து பார்த்தா அங்க வந்து கோயில் இல்லையாம். என்ன அப்படின்னா, அவர் வந்து சிவனுக்கு வந்து ஆலயம் கட்டணும்னு மனசுல நெனச்சிருக்காரு. அவர் மனசுல கோயில் கட்டணும்னு நெனச்சதுக்கே இறைவன் வந்து அவருடைய மனம்ன்ற கோயில்ல குடியிருந்திருக்காரு. நீங்க செலவு பண்ணி கட்டணும்ன்றது இல்ல. அது மாரி உங்களுக்கு அருள் வேணும்னா கோயிலுக்கு போய் தான் கேட்கணும்னு அவசியம் கிடையாது. நம்முடைய மனதார எதை செய்தோமானாலும் நமக்கு வந்து இறைவனுடைய அருள் வந்து பரிபூர்ணமாக இருக்கும். அ இ இறுதியாக ஒரு கருத்தை சொல்லி நிறைவு செய்கிறேன் ஐயா. அதாவது கடவுள் வந்து உங்களுக்கு கேட்ட உடனே குடுத்துட்டாரு அப்படின்னா, கடவுளுக்கு உங்களை பிடித்திருக்கு அப்படின்னு அர்த்தம். அதே நீங்கள் கேட்டும் அவர் வந்து கொடுக்கவில்லை அப்படின்னா, கடவுள் உங்களை நம்புறாருன்னு அர்த்தம். அதனால உங்கள் மேல் நம்பிக்கை கொண்டு நீங்கள் வந்து முன்னேறி செல்ல வேண்டுமே தவிர, கடவுளிடம் போய் கையேந்தி பிச்சை எடுக்கக் கூடாது என்பதே எங்களுடைய கருத்து. வாய்ப்புக்கு நன்றி ஐயா. பொருந்து தள்ளிவிட்டு போயிருக்கிறார். இறைவனிடம் அருள் என்கிற பெயரிலே கேட்கிறார்களே, அவர்கள் தான் உண்மையான பிச்சைக்காரர்கள். தன்னுடைய அணியுடைய வாதத்தை வைத்துவிட்டு சென்றிருக்கிறார் திருமதி சிவகாமி. இரண்டு பக்கமும் மூன்று பேர் நின்று
மிகச் சிறப்பாக தங்களுடைய வாதங்களை எடுத்து வைத்திருக்கிறார். இவருடைய வாதங்களை பார்க்கிற பொழுது எனக்கே கொஞ்சம் அச்சமாக இருக்கிறது. என்ன தீர்ப்பு வழங்குவது என்பதிலே ஐயம் தோன்றி இருக்கிறது. நேரடியாக பிச்சைக்காரர்கள் யார் என்று பார்த்தால் நிச்சயமாக கோயிலுக்கு அது ஒரு மாற்று கருத்து. ஏன்னா அவங்கதான் பிச்சை, அவங்களாம் இறக்கம் தன்னுடைய வயிற்றுக்காக, தன்னுடைய அடுத்த வேலை உணவுக்காக அவர்கள் மாடி வீடு கட்டணும், அதெல்லாம் நினைக்கிறது. அடிப்படை தேவை எதுவுமே இல்லாதவர் அவங்கதான் பிச்சை. இந்த எந்த விதமான ஐயம் இருக்கு. தங்களுடைய வாழ்க்கையில எதுவுமே இல்லாமல், தன்னிடம் எதுவுமே இல்லை, இல்லாத நிலையிலே கையேந்தி அடுத்த வேலை உணவுக்காக பிச்சை கேட்கிறவர்கள் யாராவது சார் இந்த மாதிரி கார்டன் வில்லால் ஒரு பிளாட் வந்துருக்கு சார், வாங்கினேன் சார், நீங்க பார்த்து ஏதாவது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார், ஒரு 10,000 ரூபாய் கொடுங்க சார், 20,000 ரூபாய் சார், யாராவது பிச்சை கேட்டிருக்காங்க? சாப்பிடல சார். அதிகபட்சமா கேட்பது என்ன கேட்பாங்கன்னா, சார் ஒரு சாப்பாடு வாங்கி கொடுங்க சார் கேட்பேன். சார் சாப்பிடல சார், ஒரு சாப்பாடு வாங்கி. ஏன்னா சாப்பாடு வாங்கி கொடுத்தா இன்றைக்கு ஒரு 100 ரூபாய் மதிப்பு சாப்பாடு, அப்ப 100 ரூபாய் சாப்பாடு வாங்கி கொடுங்க, இல்ல 100 ரூபாய் கொடுங்கன்னு அர்த்தம். அதிகபட்சமான தொகை கேட்க 100 ரூபாய் சாப்பாட்டுக்கு தான் கேட்க தவிர அவங்க கூட வேற ஏதாவது ஒரு காரணம் சொல்லி கேட்க. சார் சட்டெல்லாம் ரொம்ப அழுக்காயிடுச்சு சார், கிழிஞ்சு போச்சு சார், ஒரு சட்டை ஒன்று ரெடிமேட்ல எடுத்துங்க சார், ஒரு 385 ரூபா சார், 999 ரூபா கொடுத்தா 3 சட்டை 2 ஜீன்ஸ் பேண்ட் தரேன்னு சொல்றேன் சார், நான் கூட கொடுங்க சார் கேட்கறது கிடையாது. எந்த பிச்சைக்காரர்களை கேட்க 2 நாளா சாப்பிடல சார், பட்னி சார், உடம்பு சரியில்லை சார், கால் இல்லை சார், என்னால் உழைக்க முடியாது சார், உங்களை மாதிரி என்னால் உழைக்க முடியாது, எனவே என்னால் போய் ஒரு உழைத்து பணம் சம்பாதித்து என் வாழ்க்கையை, என் வாழ்வாதாரத்தை காப்பாற்ற எனக்கு கை இல்லை, எனக்கு 2 காலும் 2 கையும், எனக்கு கண் தெரியவில்லை, இப்படி தங்களுடைய உடல் குறைகளை சொல்லி, தங்களுடைய உள்ள குறைகளை சொல்லி சிலர் மனம் பேதலித்திருப்பார்கள். அவர்களுக்கு உணவு உண்ண வேண்டும் தெரியாது, வாழ்க்கை தெரியாது, குடும்பம் தெரியாது, எல்லாவற்றையும் மனம் பேதலித்திருப்பார்கள். அவர்கள் கையேந்துவார்கள். அவர்கள் எதை சொல்லியும் வெறுமனே கையேந்துவார்கள். நாம் தான் அவருடைய நிலையை புரிந்து கொண்டு இவருக்கு ஒரு 10 ரூபாய் கொடுக்கலாம், 20 ரூபாய் கொடுக்கலாம், அல்லது ஒரு தேநீர் வாங்கி கொடுக்கலாம் என்றால், அல்லது ஒரு உணவு வாங்கி தரலாம் என்ற ஒரு முறையை கையாளுகிறோம். நாம கூட என்ன பண்றோம், கோயிலுக்கு ஏதாவது செய்யணும், பிச்சைக்காரர் ஏதாவது செய்யணும், என்ன பண்றோம், ஒரு 3 இட்லி வடை ஒரு 10 பார்சல் கொடுப்பா அப்படின்னு வாங்கிட்டு போய் அதை எல்லாருக்கும் கொடுத்துட்டு வரணும். ஏன்னா அவங்க பிச்சைக்காரங்களுக்கு நாம உதவி செய்யணும். இது இருப்பவர்கள் இல்லாதவர்களுக்கு உதவ வேண்டும். அடிப்படை. அவங்க பிச்சைக்காரர். நிச்சயமாக இவர்களை தவிர வேறு ஒருத்தர் பிச்சைக்காரர் இந்த உலகத்துல. இப்ப அமெரிக்காவில் போனீங்கன்னா அந்த சிக்னல்கள் இருக்குங்களா, வண்டி நிறுத்திக்கணும், அந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. அமெரிக்காவில் யாருமே பிச்சை எடுக்கிற நினைக்கிறாங்க, அங்கேயும் பிச்சை எடுக்கிறாங்க. கையில ஒரு போர்டு வச்சிருப்பாங்க, ஒரு பலகை வச்சிருப்பாங்க, ப்ளீஸ் ஹெல்ப் மீ, ஐ எம் ஹோம்லெஸ் அப்படின்ற ஒரு பலகை வைத்துக் கொண்டு நின்று கொண்டிருப்பார்கள். அங்க அந்த மகிழ்வுந்தில வரக்கூடியவர்கள் கார் நிறுத்தி அந்த கண்ணாடி இறக்கி அழைத்து ஒரு $10 போடுவார். $10 நம்ம ஊர் காசுக்கு ஒரு 800 ரூபாய், 860 ரூபாய் அளவுக்கு. இப்ப கொஞ்சம் உயர்ந்து கூட இருந்து சொல்றாங்க, நம்முடைய நிதி அமைச்சர் சொல்லுறாங்க, டாலர் விலை ஏறி போச்சு, நம்ம பண மதிப்பு குறையில, அது ஏறி போச்சு. அந்த வகையில பார்த்தா ஒரு 860 ரூபாய் அளவுக்கு ஒரு உதவி, ஒரு $10, $5 போட்டு போவாங்க. அங்கும் பிச்சைக்காரங்க, அவங்களும் பிச்சைக்காரங்க. அவங்கெல்லாம் வீடுகள்லாம் இருந்து வீடை இழந்து விட்டோம். அப்படி இருக்கு. அப்போ உலகம் முழுவதிலும் எந்த மொழியில் கேட்டாலும் சரி, எந்த நிலையில் கேட்டாலும் அவங்க சந்தேகம். சிவகாமி அம்மா அவர்களுக்கும் சதீஷ்குமார் அவர்களுக்கும் திருமதி அனிதா குணசேகரன் அவர்களுக்கும் இது தெளிவாக தெரியுது. யார் பிச்சைக்காரமா இறந்து வாழ்றோம், இது நியாயமா. திருமதி கல்யாணி அம்மையாரும்
திருமதி இந்திராணி அம்மாள், திருமதி அமுதா சிங்காரவேலு அவளுக்கு தெளிவாக விளக்கி விட்டு. ஆனால் எதிரணியிலே வைக்கக்கூடிய வாதம் வேறு. அவனுக்கு எதுவுமே இல்லை, வாழ்க்கையில் இனிமேல் அவனால் வாழ முடியாது, தன்னால் தன்னுடைய அடுத்த வேலை உணவுக்கு எதையும் செய்து கொள்ள முடியாது என்கிற சூழ்நிலையிலே அவன் இறக்கிறான். எல்லாம் இருந்தும் இறைவனிடம் சென்று அதை கொடு இதை கொடு என்று கேட்கிறாயே, நீயும் ஒரு பிச்சைக்காரன் தான் என்று சொல்கிறார். நீயும் அங்கு சென்று இறக்கிறாய், யாசகம் கேட்கிறாய், கையேந்துகிறாய். அவன் கையை இப்படி வச்சு கேட்கிறான், நீ இப்படி வச்சு கேட்கிற, அவ்வளவுதான் வித்தியாசம். ரெண்டு பேருக்குமான வித்தியாசம் என்ன? அவன் 2 கைகளை விரித்து கேட்கிறான், நீ 2 கைகளை கூப்பி கேட்கிறாய். நீயும் பிச்சைக்காரன் தான் என்று சொல்லுகிறார்கள். இப்படி இருக்கக்கூடிய இந்த 2 பிச்சைக்காரர்களே யார் உண்மையான பிச்சைக்காரர்கள் என்று கேட்டால், சமூகத்தால் பிச்சை எடுக்க வைக்கப்பட்ட, கோயிலுக்கு வெளியிலே இருப்பவர்கள், அவர்கள் சமூகத்தால் வெறுக்கப்பட்டவர்கள், சமூகத்தால் ஒதுக்கப்பட்டவர்கள், ஏதோ ஒரு சமூக சூழ்நிலையால் இறந்துண்டு வாழக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வந்து விட்டவர்கள். இப்படி இறந்துண்டு வாழக்கூடியவர்கள், இறந்துண்டு வாழ்ந்தால் இவர்களை படைத்த இறைவன் பறந்து கிடகு என்று வள்ளுவர் சொல்லியிருக்கிறார். நெத்தா முதல்லே சொன்ன பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல். இதுதான் இன்றைக்கு எழுதியிருக்கக்கூடிய ஆகச் சிறந்த இலக்கியங்கள், ஆகச் சிறந்த நூல்களில் எல்லாம் சிறந்த வரிகள் எது என்று சொன்னால் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல், அன்பு காட்டுதல். இதைத்தான் சொல்லியிருக்காங்க எல்லாரும். நமக்கு சரியான ஆசான் யான்னு கேட்டாக்க வள்ளுவர் தான். தமிழனுக்கு வள்ளுவரை தவிர இன்னொரு ஆசான் கிடையாது. அவனை மிஞ்சி ஒரு ஆசான் நமக்கு வந்து விடவில்லை. அவன் சொல்லியதை போல யாரும் நமக்கு வாழ்வின் நெறிமுறைகளை சொல்லி இருக்கிறது இந்த உலகத்திற்கே வேற யாரும் சொன்னது கிடையாது. அதான் உண்மை. சற்றேற குறைய 200 ஆண்டுகளுக்கு 150 ஆண்டுகளுக்கு முன்பு வந்த பொது உடைமை தத்துவத்தை 2000 ஆண்டுகளுக்கு முன்பே சிந்தித்திருக்கக்கூடிய ஒரு மகா ஞானி வள்ளுவர். கார்ல் மார்க்ஸ் போன்றவர்கள் அதை படித்திருந்தால், திருக்குறளை படிக்கிற வாய்ப்பு கிடைக்காம படித்திருந்தால் அவர் இவ்வளவு விவரமாக எழுதியிருக்க மாட்டார். 133 திருக்குறள் அதிகாரங்களை படித்து தெரிந்து கொள் என்று சொல்லிட்டு போய்விட்டார். அந்த அளவுக்கு ஞானவானாக திகழ்ந்தவர் வள்ளுவர். அவர் சொன்னது எடுத்து என்ன சொல்றாரு? பகுத்துண்டு பள்ளி. அந்த பகுத்து உண்டு பள்ளியூர் ஓம்பக்கூடிய நீயே போய் ஒருத்தங்கிட்ட கேட்கிறனா, இருந்தும் கேட்கிறாய் என்று சொன்னார், அவன் இல்லாமல் கேட்கிறான். இருந்தும் கேட்கிறாய் என்று சொன்னால் நீ அந்த இல்லாமல் கேட்கிற பிச்சைக்காரனை விட மோசமான பிச்சைக்காரன் என்றுதான் இவங்க வாதம். அதற்காக தங்களுடைய வாதங்களை எடுத்து வைத்திருக்கிறார். அதிலே குறிப்பாக சிலவற்றை நாம் பார்க்க வேண்டும். வாயை விட்டு கேட்டால் அது பிச்சைதான் என்றாங்க. முல்லைக்கு தேர் கொடுப்பதும் கொழுப்பதும், மயிலுக்கு போர்வை கொடுப்பதும் ஈகை. அது கேட்கல. பாரிக்கிட்டையோ இல்ல எந்த ஒரு கடையெழு வள்ளல் கிட்டையோ அவர்கள் செய்த அந்த ஈகை தன்மை இருக்கு. அது கேட்கல, கேட்காமலே கொடுக்குறாங்க. அதியமானு கிட்ட போய் ஔவையார் நெல்லிக்கனி கேட்டாங்களா? நெல்லிக்கனி என்பது உண்டால் நீண்ட நாள் வாழலாம் என்பது ஒரு கருத்து. அந்த நீண்ட நாள் வாழக்கூடிய அந்த நெல்லிக்கனி அவனுக்கு கிடைக்கிறது. அவங்க கேட்கறாங்களா? கேட்கல. இவரா கொடுக்குறாரு. சாப்பிடுங்க மாட்டு உடனே இந்த மாதிரி சாப்பிடுறாங்க. அதுதான் நமக்கு சொல்லப்பட்டிருக்க, வழி வழியாக சொல்லப்பட்டிருக்க ஒரு கதை. சாப்பிட்டாங்க. சாப்பிட்ட உடனே கேட்கறாங்க, இது என்னன்னு கேட்டா நெல்லிக்கனி மாதிரி சாப்பிட்டா நீண்ட நாள் வாழலாமே, வாழலாமா அப்படின்னு. அப்படி நீ சாப்பிட வேண்டியதானே? இல்ல இல்ல, தமிழ் வாழ நீங்க வாழ்ந்தீங்கன்னா நீங்க வாழ. அதுதான் ஈகை. ஈகை கொடையெல்லாம் இதுதான். ஆனா பிச்சை என்பது நாம் கேட்பது, என்கிட்ட இல்லை. அப்போ சமூகத்தாலையும் இந்த சூழ்நிலைகளாலையும், சமூக சூழ்நிலையாலையும், குடும்ப சூழ்நிலையாலையும் தெருவுக்கு தள்ளப்பட்ட ஒருத்தன் தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு உணவை கேட்கிறான், ஒரு உதவியை கேட்கிறான் சொன்னால் அது பிச்சைதான். ஆனால் எல்லாம் இருந்து அம்மையார் இந்திராணி கூறுகிற பொழுது குறிப்பிட்டார்கள், எல்லாம் இருக்குது ஆனால் லஞ்சம் வாங்குறாங்க. அப்புறம் லஞ்சம் வாங்கிட்டு மாட்டிக்க கூடாது, போய் சாமி கிட்ட வேண்டாங்க. சாமி சிலையை திருடிட்டு சாமி கிட்டே போய் சாமியே என்னை காப்பாத்து, நான் மாட்டிக்கொள்ளக்கூடாதுன்னு வேண்டிக்கிறேன். எப்படிப்பட்ட அறிவாளி பாருங்க. திருடினதே சாமி சிலை, அதை திருடி கடத்திட்டு அதுக்கு காவல்துறை கைது பண்ண வருகிற போது கடவுளை என்னை காப்பாற்று அப்படின்னு அந்த கடவுள்கிட்டே வராங்க. இப்பேற்பட்ட இது மாதிரியான பிச்சைக்காரர்கள் தான்
நாம் வழக்கமாக பிச்சைக்காரர்கள் என்று யாரை எல்லாம் இழிவுபடுத்துகிறோமோ அவர்களை காட்டிலும் இழிவான பிச்சைக்காரர்கள் என்று இந்த அணியில தங்களுடைய வாதங்களை வைத்து அதுக்கு நிறைய அவங்க எடுத்துக்காட்டுகள். நான் ஏன் அடிமை? நீங்கள் மணிமேகலை எடுத்துக்கொள்ளும். மணிமேகலை என்ன செய்கிறார்? துறவரம் கொள்ளுகிறார். எதையும் தனக்கென்று வைத்துக் கொள்ளவில்லை. அவர் எதுவும் இல்லாதவரா? கோவலனுடைய மகள், கோவலனுடைய செல்வம் இருக்கிறது. கோவலன் அழிந்து விட்டாலும் கூட, கோவலன் அழித்து விட்டாலும் கூட கோவலனுடைய குடும்ப செல்வங்கள் அப்படியே தான் இருக்கு. மாநாயக்கன் எல்லாம் அவர்கள் செல்வர்கள் தான். அவர்கள் ஒன்றும் நடுத்தொருக்கு வந்தவர்கள் கிடையாது. அப்படி என்றால் மணிமேகலை அவர்கள் வழியிலே வந்தவர் தான். நிச்சயமாக அவருக்கு ஒரே மகன், ஒரே 2 பேருக்கும் ஒரு பிள்ளை. அந்த பிள்ளைக்கு திருமணம் செய்கிறார்கள். அவர்களுக்கு பிள்ளை பிறக்கவில்லை. அந்த பிள்ளையின் மூலமாக பிறந்த ஒரு பிள்ளை மணிமேகலை. நிச்சயமாக மணிமேகலையை காப்பாற்றி இருப்பார். அந்த செல்வங்கள் எல்லாம் அவருக்கு தானே வந்திருக்கு. எல்லாவற்றையும் முதலிவிட்டு துறவு கொண்டுகிறார். துறவு கொண்டு அடுத்தவர்களுக்கு உதவி செய்ய மணிமேகலையுடைய துறவரத்திலே மணிமேகலை இத்தகைய சிறப்பு. அடுத்ததாக வாருங்கள், காரைக்கால் அம்மன். அவர் யார்? அவரு இல்லாதவரா? ஒரு வணிகருடைய துணைவியார். அந்த வணிகர் குடும்பத்திலே பிறந்தவர். அவர் என்ன செய்யறாரு? இதையெல்லாம் விட்டுடுறார். இறைவனடியே சரணம் என்று வேண்டுகிறார். இறைவனை அடைவதே தன்னுடைய வழி என்று சொல்லுகிறார். எல்லாவற்றையும் திறந்து விட்டு இறைவனை மட்டும் எண்ணி செல்கிறார். அது அருள் வேண்டும். தலையாலே நடந்து செல்வதாக அவருடைய வரலாற்றில் வருகிறது. தலையாலே நடந்து சென்று இறைவனை கண்டு இறைவனோடு ஐக்கியமாவதாக காரைக்கால் அம்மையாருடைய வரலாற்றில் இருக்கு. அதற்கு கூட பெண்கள் தான் கிடைக்கிறார்கள், ஆண்கள் கிடைக்கவில்லை. எனக்கு தெரியவில்லை. அப்ப எடுத்துக்கொள்ளும். தொண்டூழியம் செய்தியே வாழ்நாளுடைய சிவத்தொண்டு வாழ்நாளுடைய கடமையாக கொண்டு அவருடைய வழியில் வந்த ஒருவர். அவர் அப்பரின் பெயரால் தொண்டு செய்வதையே சிவத்தொண்டாக நினைத்து செயல்படுகிறார். இப்படி தொண்டு செய்வதை தன்னுடைய கடமையாக கொண்டு வாழ்ந்த மக்கள் அவர்கள் அருளை மட்டும் வேண்டினார். அவர்கள் இறைவனிடம் பொருளை வேண்டவில்லை, அருளை வேண்டினார். ஆனால் அருள் வேண்டுகிறேன் என்ற பெயரிலே 1000 ரூபாய் டிக்கெட் வாங்கி கொண்டு இறைவனிடம் சென்று இத்த குடு அத்த குடு மனு எழுதி போனோம். இப்ப வேற ஒரு பேப்பர் எடுத்துக்கிட்டு அதுல லட்சம் வந்தாலும் எழுதணுமா, அதை மாலையா கட்டணுமா, அதை கொண்டு போய் சாமிக்கு போடணுமா, போட்டா சாமி என்ன பண்ணுவாரா, எல்லாத்தையும் படிச்சு பார்த்து நம்ம இந்திராணி அம்மா மாதிரி கரெக்ஷன் பண்ணி சரியாக பார்த்து மார்க் போட்டு அருள் புரிவாங்க. இப்படிதான் இருக்கிறீங்களே, ஏன் இருக்கிறாங்க? இவர்கள் தான் உண்மையான பிச்சைக்காரர்கள். பிச்சைக்காரர்களும் பிச்சைக்காரர்கள் கிடையாது. இதுபோல் இருந்தும் இல்லாதவர்களாக மீண்டும் 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 ஆசை காரணமாக அலைகிறார்களே, இவர்கள் தான் பேய்கள், பிச்சைக்காரர்கள் என்று இந்த அணியிலே வாதம் வைத்திருக்கிறார்கள். 2 அணியையும் சூழ்நிட்டு பார்க்கிற போது வாதங்கள் அடிப்படையிலே தீர்ப்பு தருவது என்று சொன்னால், அருளை வேண்டி கோயிலுக்கு உள்ளே சென்று இறைவனிடம் ஏந்த வேண்டிய கரங்களை குவித்து வணங்கி எனக்கு அதைத்தா இதைத்தா, இதை பிச்சையிடு அதை பிச்சை என்று யாசகம் கேட்கிறார்களே, அவர்களே இந்த பிச்சைக்காரர்களை விட மோசமான பிச்சைக்காரர்கள் என்று கூறி இந்த அரங்கை நிறைவு செய்கிறேன். இந்த அரங்கில் கலந்து கொண்டு சிறப்பித்த அத்தனை பட்டிமன்ற பேச்சாளர்களுக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மிகச் சிறப்பான வாதங்களை முன்வைத்தீர்கள். உங்களுடைய வாதங்கள் அனைத்தும் பொன் போன்றது. ஆனாலும் இந்த வாதங்களில் சீர்தூக்கி இந்த உங்களுடைய கருத்து பொன்களை எல்லாம் உரைகளிலே தேய்த்து பார்க்கிற பொழுது இந்த அணியில் வைக்கப்பட்ட வாதங்கள் சிறந்ததாக இருக்கிறது. உண்மையான பிச்சைக்காரர்கள் தெருவிலே நின்று பிச்சை எடுப்பவர்களை காட்டிலும் இருந்தும் இல்லாதவராக எண்ணி அவர்கள் இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். இவர்கள் இருந்தும் இல்லாதவர்களாக ஆசையின் காரணமாக இல்லாதவர்களாக எண்ணி வாழக்கூடிய இந்த பிச்சைக்காரர்களிலே இவர்களை விட கீழான பிச்சைக்காரர்கள், சரியாக சொன்னால் உயர்ந்த பிச்சைக்காரர்கள் கூறி இந்த அரங்கை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். தங்கத்தமிழ் தொலைக்காட்சி வழியாக இந்த நிகழ்ச்சியை கண்ணுற்றுக் கொண்டிருக்கிற அனைத்து அன்புள்ளங்களையும் வேண்டி கேட்டுக் கொள்கிறோம். இந்த பட்டிமன்றம் குறித்தும் இந்த நிகழ்வு குறித்தும் உங்களுடைய கருத்துக்களை
பதிவிடுங்கள். அது மேலும் இந்த நிகழ்ச்சிகள் சிறப்படைய உதவி புரியும். மேலும் இந்த நிகழ்ச்சியை உங்களுக்காக தொகுத்து வலையொலியில் பதிவேற்றி உங்களுக்காக தமிழ் தொண்டாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய திருக்குறள் தொண்டர் திருமதி சிவகாமி சண்முக சுந்தரம் அவர்கள் சங்கத்தமிழ் தொலைக்காட்சியுடைய மேலாண் இயக்குநராக இருந்து சிறப்பாக செயலாற்றி வருகிறார். இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கிற அவருக்கும் நம்முடைய நன்றிகளை தெரிவித்து இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.